அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அப்படின்னு சொன்னாலே அழகு, செந்தமிழ், முத்தமிழ் என்று தமிழை நாம ரொம்ப அழகா அழைக்கிறோம். அதுபோல தமிழில் வார்த்தையும் அவ்வளவு ஒரு அழகு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு ஒரு அழகா நமக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய சில சிறப்புகளை நம்ம ஆச்சரியமா பார்ப்போம். ஏன்னா தமிழுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. ஓர் எழுத்து ஓர் சொல், இது தமிழுக்கு மட்டுமே சிறப்பு. ஆ அப்படின்னு சொன்னா அதுக்கு பசு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மா என்றால் அதுக்கு ஒரு பொருள் சொல்றோம். கை என்றால் நம்முடைய கையை சொல்லுகின்றோம். வை என்றால் ஒரு பொருளை ஓரிடத்தில் வைப்பதற்கு சொல்லப்படுகின்ற செய்தி இல்லையா? இப்படி ஓர் எழுத்தில் ஒரு வார்த்தையே இருக்கிறது அப்படிங்கிறது தமிழுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இது திரைப்பட பாடல்கள்ல இருக்கா? நிறைய பாடல்களை ரொம்ப அழகான வார்த்தைகளை கொண்டு கவிஞர்கள் பாடல்கள் தந்திருக்காங்க. அதுல ஓர் எழுத்து ஓர் சொல் கொண்டு சில பாடல்கள் உண்டு. அதுல இன்னைக்கு ஒரு பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு எழுத்தில் ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொல் அது முழுமை பெறும். அதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. கை வை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கையை ஒரு இடத்தில் வை என்று ஒரே எழுத்தில் ஒரு பொருள் தரும்படியாக சொல்லுகின்றோம் இல்லவா? அதையே பாடலா கொடுத்திருக்காங்க. 1968 வந்த திரைப்படம் ஜீவனாம்சம் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுல ஜெய்சங்கர், விஜயகுமாரி, ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சிவகுமார், லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மல்லியம் ராஜகோபால் அவர்கள் இயக்கி இருக்கின்றார். இது அவருக்கு முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இதுல ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு எழுத்தை கொண்டு ஒரு சொல் வருகின்ற பொழுது எப்படி சுகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் சொல்லுகின்ற செய்தி தான் ரொம்ப அழகு. பாடல் முழுமைக்குமே அப்படி ஒரே வார்த்தை, அதாவது ஒரே எழுத்தை பயன்படுத்தியிருப்பார். கை என்ற ஒரு எழுத்தை. இந்த கை என்பது எந்தெந்த இடத்தில் எப்படி பொருள்படும்படியாக வருகின்றது அப்படிங்கிறதா ஓர் எழுத்து ஒரு சொல்லாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கை கை மலர் கை, கை மேல் கை வை என்று பாடல் தொடங்கும். இங்கு ஒரு கை தழுவும் இருகை, இருகை இணைந்தால் வாழ்க்கை அப்படின்னு பாடல் தொடங்கி அழகான பாடல். முழுமையாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இசையும் பாடலும் அவ்வளவு ஒரு அற்புதமான பாடலா இருக்கும். பாடல் முழுமைக்கும் கேளுங்க. எவ்வளவு ஒரு அழகாக ஓரெழுத்து ஒரு சொல்லில் பாடல் எவ்வளவு சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு உண்மையிலே ரசிக்கலாம். 1968 வந்த பாடல் என்றாலும் இன்று வரை நாம் ரசிக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. இன்று வருகின்ற பாடல்கள் பல உண்டு. ஆனால் அது இன்னும் சில காலங்கள் கழித்தால் நம்மால் அது நினைவில் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அதனாலதான் இது போன்ற பாடல்கள் நிறைய திரைப்படங்களில் வர வேண்டும். அது பிற்காலத்தில் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமா இருக்கு இல்லையா? நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.